என்னோட பேர் ஐஸ்வர்யா. திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி மகளிர் அணி சார்பா இன்னைக்கு நாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதை நாங்க வன்மையா முதல்ல நாங்க கண்டிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ இன்னைக்கு விஜய் அண்ணா எல்லா பெண்களோட பாதுகாப்புக்காக அவரோட கைப்பட எழுதி பெண்களுக்கான அரணாகவும் அண்ணனாகவும் எல்லா தங்கைகளுக்கும் அவர் கைப்பட எழுதி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ சக்தியை தூண்டுற ஒரு விஷயமா இப்போ இருக்கு. மற்றது எங்கள் அம்மா காலத்தில், பாட்டி காலத்துலேருந்து அம்மா காலத்தில் இப்போ எங்கள் காலத்து வரைக்கும் நாங்கள் பயந்தாச்சு. இப்போ 21ஆம் நூற்றாண்டு மாடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் என்னோட குழந்தைங்க இனிமேட்டு இவங்களுக்குலாம் எதுவும் நடக்கக்கூடாது. 2026 இதுக்கான முற்றுப்புள்ளியை நம்ம வைக்கணும். பெண்கள் பாதுகாப்பான கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும். ஆண்ட ஆட்சியும் சரி, ஆளுகின்ற ஆட்சியிலையும் சரி, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடக்கலை. தொடர்ந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எதிராக நாங்களும் போராட்டத்தை கையெடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இதுக்கான எந்த ஒரு தீர்ப்பும் இன்ன வரைக்கும் நிரந்தரமாக எங்களுக்கு கிடைக்கப்படலை. இனிமேட்டு அது கிடைக்கப்படணும். இதுக்கு தமிழக வெற்றிக்காக சார்பாக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை எல்லா மக்களுக்கும் நாங்கள் விநியோகம் பண்றோம். பெண்கள் எல்லாரும் தைரியமா இருக்கணும், தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையை கண்டாலும் பயப்படக்கூடாது. இந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கா. அவ பண்ணனாலதான் அந்த பையன் அந்த ஆளோட போன்ல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் இருக்கு. அப்ப எத்தனை பொண்ணுங்க இதை வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காங்கன்றது எனக்கு இதுல இருந்தா தான் தெரிய வருது. இனிமேட்டு எல்லாரும் தைரியமா இதை வந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நாங்க இன்னைக்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை கொடுத்துருக்கோம். மக்கள் எல்லாரும் இதை வாங்கி படிக்கணும், இதை பார்க்கணும், தைரியமா வெளியே வந்து சொல்லணும். அலுவலகத்துல, பள்ளி, கல்லூரிகள்ல சின்ன பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்கு. தெரிஞ்சும் தெரியாம பல விஷயங்கள் நடக்குது. இது எல்லாருமே எதிர்த்து நாங்க போராடுறதுக்காக நாங்க இப்ப முன்ன வந்திருக்கோம். எங்க விஜய் அண்ணா எங்க கூட இருக்காருன்ற தைரியத்துல நாங்க முன்ன வந்திருக்கோம். இதே மாதிரி எல்லா பெண்களும் முன்ன வர்றதுக்காக நாங்க போராடுவோம். இனிமேல் போராடிட்டு தான் இருக்கோம். எங்களால முயற்சி முடிச்சு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். என்னோட பேர் ஐஸ்வர்யா. திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி மகளிர் அணி சார்பா நான் பேசுறேன். அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். 2026 பெரிய மாற்றம் வந்து இது ஒரு அச்சாரியா இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டோட எல்லா பெண்கள் கையிலும் இது போய் சேரணுன்றதுக்காக தான் நான்